வணக்கம் நண்பர்களே. விஜய் என்ன டீல் போட்டிருப்பாரு? பிஜேபியோட டீல் போட்டிருப்பாரா? அப்படி போட முடியுமா? போட்டா என்ன விளைவுகள் வரும்? நல்லதோ கெட்டதோ? விஜய் பத்தி என்ன சொன்னாங்க? டெல்லியை கூப்பிட்டாங்க பிஜேபி, டெல்லி கூப்பிட்டாங்க மத்திய அரசு, டெல்லி கூப்பிட்டுருச்சு சிபிஐ. அங்க அவரை அப்படியே வளைச்சு போட்டுருவாங்க, கூட்டணியில ஒப்பந்தத்துல சைன் போட்டு தான் வருவாரு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஆனா எப்படி வந்தாரு? சிபிஐ ஆபீஸுக்கு விசாரணைக்கு போனவர் மாதிரியா வந்தாரு? அந்த கார்ல ஓப்பன்ல நின்றுட்டு கையாட்டிட்டு வந்தாருங்க, ஏதோ டூர் போயிட்டு வந்த மாதிரி வந்தாருங்க. இந்த மாதிரி சிபிஐ ஜெனரலை யாருக்கும் அலோவ் பண்றது இல்லை. வந்தீங்களா பேசாம கேட்டுக்கு வெளியே போங்க, அங்கே போயிட்டு கையெல்லாம் ஆட்டுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆபீஸ்ல கையாட்டிட்டு வர்றாரு, ஏதோ அந்த ஆபீஸே அவருடைய தேர்தல் அலுவலகம் மாதிரி அந்த அளவு கைப்போச்சு. அப்ப ஏதோ டீல் ஆயிருக்கோ என்னங்க? ஏங்க அப்படி நினைக்கணும்? விஜய் வரும்போதே அவரு பிஜேபியோட பி டீம், சி டீம், ஏ டீம் என்னென்னமோ சொன்னாங்கல்ல. ஆனா அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. ஏன்னா அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு பிஜேபிக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லி அவரை பயமுறுத்துறாங்க? ஐயா வந்துருங்க, ஏன்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா ஓட்டெல்லாம் பிரிஞ்சு திமுக வந்துடும், அப்புறம் மறுபடியும் திமுக ஆட்சியில அமர வச்சிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லைங்க. அவரு அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இல்லை. அவர் சற்று முன் வந்த அறிக்கைகள் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பேச்சே நடக்கல, இது தப்பான பேச்சு, இதே மாதிரி எப்போ பாரு பேச்சு நடக்குது அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லிட்டார். அது நல்லா கவனிக்குங்க. நல்லா கவனிக்கிற விஷயம் என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு தயார், ஆட்சியில பங்கு கொடுக்க தயார் அப்படின்னு விஜய் பேசினார்ல. அப்பெல்லாம் திமுக, அண்ணா திமுக தவிர எல்லா கட்சியும் போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கட்சி வரலைங்க. விஜய் தனித்து விடப்பட்டார், யாருமே வரவில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடியை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைச்சார்ல அமித்ஷா, அண்ணாமலையை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முதல்ல என்ன பேசிட்டு இருந்தாரு? ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியும் சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அதிமுக, தாவேகா, விஜய் கூட்டணி அமைஞ்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சது. விஜய் சில கட்சிகளுக்கு தயாரத்தான் இருந்தாருங்க, மறுக்க முடியாது. அதிமுக கிட்டத்தட்ட 50-50, 117 117 நோ. 80 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி, அதுக்கு நோன் எடப்பாடி சொல்லிட்டார். இருந்தால் நெகோசியேஷன் போயிட்டே இருந்த போதுதான் எங்க அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சு பிஜேபியை டீல்ல விட்டுருவாங்கன்னு சொல்லி அமித்ஷா டெல்லியில இருந்து பறந்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போனை போட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டணி அமைச்சார். அப்பவும் எடப்பாடி சொல்லிட்டு தான் இருந்தாரு, ஒரு பெரிய கட்சி வருதுன்னு. எடப்பாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, விஜய் வந்துருவாரு, தேர்தலுக்கு முன்னால பிஜேபியை கத்தரி போட்டு அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படிதான் நினைச்சாரு. விஜய் வரல. ஏன்னா கூட்டணி அமைச்சிட்டாங்க பாஜக. அப்ப விஜய் எப்படி வருவாரு? அப்போ கூட இருந்ததுங்க. விஜய் சில கட்சிகளோட கூட்டணி அமைக்க விரும்பவில்லை. அதிமுக உண்டு, ஊழல் சக்தின்னு இப்ப சொல்லிட்டு வர்றாரு. ஆட்சியில் இல்லாதவங்க. அதே மாதிரி டிடிவி என்ன பண்ணாரு? போன வருஷம் பாஜக கூட்டணி வெளியே வந்துட்டு அப்படி கழுவி ஊத்துனாரு. ஆனால் இருந்தாலும் கூட விஜய் அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு, விஜய் தான் எதிர்கட்சி ஆவார், விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டி இப்படின்னு விஜய் கூட சொல்லாத அளவுக்கு சொன்னாருங்க. அந்த வகையில ஏதோ ஒரு கூட்டணி அமைஞ்சிடும், பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு போலதான் நினைச்சோம். ஆனா விஜய் வீட்டு கதவு, ஆபீஸ் கதவு திறக்கவே இல்லையே. பூட்டு பெருசா போட்டிருக்காங்களா, வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால மறுபடியும் போய் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு டிடிவி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அவரு டீல்ல விட்டாரு பாருங்க விஜய், அந்த மாதிரி டீல்ல விட்டாருங்க. அவரு அங்கேயும் போய் எவ்வளவோ எதிர்பார்த்தாரு, கதவு திறக்கவே இல்லையே. அப்புறம் திமுக அடைக்கலமாயிட்டாரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அமைச்சர் கூட ஆகலாம். விஜய் கதவு திறக்கவில்லை. காங்கிரஸ் எதிர்பார்த்தார், விஜய் காங்கிரஸ் எதிர்பார்த்தார். அப்புறம் என்னாச்சு? காங்கிரஸ் ஏன்னா ஒரு 12 வருஷம் ஆட்சியில கிடையாது, அவங்க மேல பெரிய ஊழல் கரையில இப்ப சொல்ல முடியாது. வந்தா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கருத்தாக்க ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அவரு இல்ல. என்னன்னா அதிமுக கூட்டணி வருது அப்படின்னு விஜயோட மதிப்பு ஏறுது. டிடிவி வர்றாரு, மதிப்பை ஏத்திக்கிறாரு விஜய். ஓபிஎஸ் வர்றாரு, மதிப்பை ஏத்திக்கிறார். காங்கிரஸ் வருது, விஜய் மதிப்பை ஏத்திக்கிறார். இப்போ பாஜக கூப்பிடுது, மதிப்பு ஏறிக்கிட்டே போகுதுங்க. அவர் மதிப்பு ஏத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி விடுறாரோ சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரியான கணக்குகளை தான் விஜய் இப்ப என்ன மாதிரி நிலைமையில இருக்காரு. அவர் ஒரு தேர்தல் இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு, இன்னும் ஒரு 37 நாள் இருக்கு, அதுக்குள்ள பெரிய அளவுக்கு இமேஜை பில்ட் பண்ணிடலாம். ஒருவேளை ஜனநாயகம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதான் டீலோ
தெரியாதுங்க. நல்ல அளவுக்கான வாக்கு சதவீதத்தை பெறலாம், ஓட்டு பெறலாம், சீட்டை பெறலாம். ஒரு 60-70 சீட், 80 சீட், 90 சீட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கே வந்துற மாதிரி விஜய் நினைக்கிறாருங்க. சமீபத்தில் வந்து பல்வேறு விதமான அசஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய அளவுக்கான மாற்று சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு அவர் நினைக்கிறார். ஆனா என்ன பேசியிருப்பாரு பாஜகவுடைய தலைமை இடத்துல? அண்ணா நான் தனியா போறேன்னா, ப்ரோ தனியா போறேன் ப்ரோ, இதுல கணிசமா ஓட்டு சீட் எல்லாம் ஜெயிச்சிருவேன் ப்ரோ, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு வேணும்னா கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா? இருந்தாலும் கூட நம்புற மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா சகல விதமான சக்திகளும் பாஜகவுக்கு இருக்கு. விஜய் உண்மையை தான் சொல்றாரு போல இருக்கு. அரசியல்ல புதுசா வந்தவர் என்ன மாத்தி மாத்தி பேச போறாரா அப்படின்னு நினைச்சவங்க விட்டுருப்பாங்க. அதுதான் டீலா இருக்கும். எழுதப்படாத ஒரு விதி ஒப்பந்தம் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அப்புறம் திமுக வந்துருச்சுன்னா திமுக வருமா? திமுக வரும், வர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள பொறுமிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் போட்டு அடிமாட்ட விலைக்கு வாங்கிட்டாங்க. 3 கொடுத்தவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க, 4 கொடுத்துக்கு 3 கொடுக்குறாங்க. அப்போனா 6 கொடுத்தவங்களுக்கு 4 தான் கொடுப்பாங்களோ இப்படின்னு இருக்கு. முடியாது இடதுசாரிகளும் விசிகவும் என்னதான் எழுத்து பிடிச்சாலும் கடைசியில புன்னகை மலர கையெழுத்து போட்டுட்டு வந்து பேட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உள்ள வேலை பார்ப்பாங்களாங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால விஜயோட கிராஃப் நிறைய போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு லாபம், இல்லாட்டி இழப்பு அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. அவருக்கு தாங்க பெரிய லாபமா இருக்கும். ஜெயிக்க முடியுமானே தெரியல. ஏன்னா போன தடவை தோத்து போயிட்டாரு. இந்த தடவை விஜய் வாக்கு பிரிப்பார். வாக்கு பிரிச்சார்னா திமுகவை ஜெயிக்க வைப்பார், அதிமுக ஜெயிக்க வைப்பார், அவரே ஜெயிச்சிருவாரோ? அப்போன்னா ஜெயக்குமார் கதி. அதனாலதான் விஜய் இப்படி கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறாரு, எடப்பாடி இல்லைன்னே சொல்றாரு. ஜெயக்குமார் சந்தோஷமா இருக்கலாம், எடப்பாடிக்கு சந்தோஷமா இல்லை. இது விஜய்க்கு தெரியுது. இதையும் பாஜக மேலிடத்தில் சொல்லிவிட்டார். சேர்ந்து ஜெல் ஆகி ஒர்க் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் டீலா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இப்ப தேர்தல் வந்தாச்சு, எல்லாம் பிரச்சாரம் தொடங்க போகுது. விஜய் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரு. ரொம்ப மும்முரமா இருக்காரு. அங்க போட்டி போறவங்களுக்கு காசு இல்லை நிறைய பேர் சொல்றாங்க. காசெல்லாம் வேண்டாம், மக்கள் அலை என திரண்டு வருவார்கள். எல்லாம் வருவாங்க, கூட்டிட்டு வர்றதுல கூட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மக்கள் கிட்ட இருக்கிற எழுச்சி அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாளர்கள் சொல்றாங்க. மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படியே ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அது விஜய்க்கு ஆதரவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது பிஜேபிக்கு தெரியுது, திமுகவுக்கு தெரியுது. விஜய் கணக்கு பார்த்து கூப்பிடுது, பிஜேபி கணக்கு பார்த்து கூப்பிடுது, திமுக கொஞ்சம் கணக்கு பார்த்து பயப்படுது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா எல்லாம் ஒழுங்கா வேலை பாருங்க, ஜெயிச்சு வர்றங்கன்னு ஸ்டாலின் நல்ல உந்துதல் கொடுக்கிறாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஜெயிச்சா வாங்க, இல்லாட்டி வராதிங்க இப்படின்னு சொல்றாரு. விஜயை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவும் கணிசமான திட்டங்களை வச்சிருக்கு, கணிசமான அம்சங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக பல திட்டங்களை வகுத்தாச்சு, போக வேண்டியதெல்லாம் போயிருச்சு. அதிமுக போயிருச்சு, பாத்திரம் பண்டங்கள்லாம் நல்லா போயிருச்சுன்னு தான் தெரியுது. ஆனா விஜய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முகம் மட்டுமே அவருடைய முக்கியமான ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தை வைத்துக் கொண்டு கணிசமான ஓட்டுகளை கவர்ந்து விடுவார். அவர் விஜய் நிச்சயமாக ஏற்கனவே இருந்த பெரிய அரசியல் தலைகள் அல்ல. இப்ப என்னங்க சிரஞ்சீவி என்ன பண்ணாருங்க, கட்சியை தோக்கினாரு, கடைசியில் கொண்டு போய் காங்கிரஸ் கரைச்சிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா, கரைச்சிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்லைங்க. விஜய் அவர் போல் அல்ல. விஜய் வேறு முகம். என்டிஆர் போலும் அல்ல. என்டிஆர் அரசியல் தலைவராக பரிணமித்தார் என்றால் அவருடைய பெரிய அளவுக்கான நடிக பிம்பம், ஒரு தெய்வ பிம்பம் மக்கள்கிட்ட இருந்தது. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் அரசியல் இருந்து வெற்றி பெற்றார். விஜய் எதுவுமே இல்லை. ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க, ஆட்சிக்கு ஒரு மாற்று வேறு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விஜய் பயன்படுத்திக்கிறாரு. அதில் அவர் கடுமையாக உழைக்கிறார். அதில் அவர் இன்வெஸ்ட் செஞ்சிருக்கிறாரு. அது அவருக்கு லாபம் தருமான்னு எதிர்பார்க்கிறாரு. இது எல்லாமே டீல் அடங்குங்க. நன்றி, வணக்கம்.